ஹலோ சொல்ஜர். நம்ம சேனல்ல கேம் பிளே வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் பேய் கேம் பிளே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இவன் பார்க்க போறது ஒரு பேய் பஸ்ஸை பத்தின ஒரு கேம். அதான் நைட் பஸ். இரவு நேரத்துல பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ல ஏறி டிராவல் பண்ணும் போது தான் தெரியுது அது ஒரு பேய் பஸ் அப்படின்னு. நீங்க பேயை பார்த்து பயப்படுவீங்களா இல்ல பஸ்ஸை பார்த்து பயப்படுவீங்களான்றதுதான் இதோட கான்செப்ட். இல்ல அது மாதிரிலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு பஸ் டிரைவர் என்ன பண்ண போறோம்னா பஸ் ஓட்ட போறோம். அந்த நம்ம நேரம் என்னமோ அந்த பஸ் வந்து பேய் பஸ். அந்த ரூட்டுக்கு போற பஸ் பேய் பஸ். அது என்ன ஆகுது பார்த்துருவோம். இந்த மாதிரி ஃபன் கண்டென்ட் வேணும், இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட் வேணும் அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. ஏன்னா வந்து மற்ற வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது கேம் பிளே சரியாக யூஸ் போக மாட்டேங்குது. அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, கேம் பிளே சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நானும் வந்து முடிஞ்ச அளவு சீக்கிரமாக ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணிட்டு நானும் லைவும் பண்ண முடியும். அதுக்கு லைவ் பண்ண ஆசையாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, ஏன்னா செட்டப் இல்லடா, காசு இல்லடா கிட்ட. ஸோ அதை உங்களுக்கு சப்போர்ட் தான், அதை சப்போர்ட் பண்ணுங்க சொல்ஜஸ். ஓகே ஓவரா சொல்லி போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கேம் பிளே கந்தசாமி. ஓகே, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். லோடிங் ஆகிறது. ஓகே சொல்ஜஸ் மொதல் பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. இங்க பாருங்க, நம்ம தான் டிரைவருங்க, பஸ் டிரைவர். என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாமா? இங்கே பாருங்க ஒரு பூனை குட்டி இருக்குது. ஸ்டாப் ஆஃப்டர் 665. ஓகே, இப்போ நம்ம தான் பஸ் டிரைவரு. இங்கே பாருங்க, பார்க்க திருப்பதி மாதிரி இருக்குல்ல? ஆமாம், இப்படிதாங்க இருக்கும். திருப்பதி ஊட்டிலாம் வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. மலை இது அப்படின்ட்டு சாயங்கால நேரம் போல இருக்கு. ஏன்னா பஸ் இவ்வளோ ஸ்லோவாக ஓடுது. கார் பஸ் அப்படி தான் இருக்கா? ப்ரைவேட் பஸ் ஸ்பீடாக இருக்குப்பா. ஐயோ, டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. கையை வச்சு சும்மா இருக்கணும் போல. கையை காலை வச்சு கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா. ஓ, பேசஞ்சர் வருவாங்க, ஓவன் பண்ணணுமா? அவனை நேற்று ஹோல்டான் 659. வயசான தாத்தா. 669 டிக்கெட் வேணுமா? நீ பார்த்தாலே பஸ் டிக்கெட் வாங்குறதுக்குள்ள டிக்கெட் ஆயிடும் போல. பார்த்து கத்தா, பஸ் போறதுக்கு நீ டிக்கெட் வாங்கிறாது. ரொம்ப லோலாயம் பண்றியா ராஜ்கோல்? அடிச்சா எப்படி அடிப்பான் இருக்கிற? இங்க பாருங்க, கேமரா இருக்குங்க, சிசிடிவி கேமரா பஸ்ஸுக்குள்ள. பரவாயில்லையே, இதுதான் ஃபாரின் பஸ் தான். எவ்வளோ வசதி கொடுத்துருக்கேன். ஆடா உலகங்களே ஆஃப் ஆயிடுது. இப்போதான் தான் பாராட்டினேன். இப்போ மழை செம்மையா இருக்கு. இப்படிதாங்க சின்ன வயசுல திருப்பி தான் கூட்டு போவாங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்போதுமா தான் பஸ்ஸில் போகும்போது பஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். ஒரே மழையா இருக்கும். ஸ்பேஸ் வேணா போய் பார்க்கலாம். ஓகே, ஆடா இவ்வளோ பெரிய பஸ்ஸில் ஒரே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். எப்படா ஓடுறதுக்கு கட்டுப்படி ஆகும்? எவனுமே ஏற மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஊர் தான் கரெக்டு. சீட்டில் ஆளு ஃபுல்லாகி நிக்கிறதுக்கு இடம் இல்லாம, கதவுலையும் இடம் இல்லாம ஃபுட்பால் சுத்திட்டு இருப்பாங்க நம்ம ஊர்ல. இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய பஸ் இருக்குது. ஒருத்தங்க டேய் என்னடா எவனுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. கொடுவே இப்படி இருந்தா எப்படா ஓனர் கட்டுப்படி ஆகும்? இப்படிலாம் இருந்தா எல்லாம் பஸ் எடுத்து கிளம்ப வேண்டியதுதான். ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். எவன் வாங்குறேன்? இதுக்கு மேல தள்ளி வராந்தா அதை இடைக்கு தான் போடணும். கிளம்ப உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். டேய் கிளவா, என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்? வேலை அங்க ஓடிய போறான். பஸ் டிரைவர் ரவுடி பஸ் டிரைவரா இருக்கும். பயந்துட்டோம். ஏங்க, அந்த ஊர்ல கண்டக்டர் இல்லைங்க, வெறும் டிரைவர் மட்டும் தாங்க. நம்ம ஊர்ல தான் கண்டக்டர் ஒருத்தர், டிரைவர் ஒருத்தர் எல்லாம் இருப்பாரு. நான் பயமாக தான் இருக்கு. இங்கே பாருங்க, சிசிடிவியை பார்த்தாங்க பயமாக இருக்குது. இந்த கேம் கிராஃபிக்ஸ் இப்படி தான் இருக்கும், ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இது ஒரு ஸ்டைலு, ஆர்ட் ஸ்டைல். இது PS1 அந்த ஸ்டைலில் வந்து ஹாரர் கேம்ஸ் இப்போ ஏகப்பட்ட இண்டி கேம்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பல அந்த ஸ்டைலில் இருக்கிற கேம் தான் இது. நம்ம மாதிரி இந்த ஃபயர் ஐஸ் கேம் பார்த்துருக்கோம் தெரியுமா? அதுவும் இதே ஆசை தான் இருக்கும். பார்க்க கொஞ்சம் திகில் கோசம் போய் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இது தனி ஸ்டைலாக இருக்குது. கிராஃபிக்ஸ் கம்மியாக இருக்கலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே, கிராஃபிக் இருந்தாலுமே இது கழட்ட போயடா. அங்கேருந்து நம்மளாம் பார்த்துட்டு இருக்கேன். குறுகுறு பார்க்க கழட்ட பையன். அப்போ நினச்சேன் எங் பாய் அப்படின்ட்டு செல்லமாக பேசும்போது நினச்சேன். ஆள் ஏதோ வித்தியாசமாக இருக்கு, டவுட்டாகவே இருக்கு. அவனா நீ? பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சுங்க, சூப்பருங்க. ஏற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சேயமானே, ஒரு கண்ணைய போல உருகி தவிச்சேயமானே, நாள் என்ன பொழுதுட்டு கூடத்தா. அடா நீ எந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே ஆளை ஒருத்தான் இருக்காங்க பாருங்க. ஓ, கிளம்ப இறங்கணுமா? வாடா வாங்கய்யா காருங்க, கிளம்புங்கய்யா, கிளம்பு. வந்தது ஒரு ஆள் தான். இப்போ இவனும் பாட்டா யார் தான் வண்டி ஓட்டுறது? நான் இவ்வளோ பெரிய ரூட்டில் இவ்வளோ பெரிய பஸ்ஸை கொடுத்துருக்கானுங்க. கூட பேசஞ்சர் யாருமே இல்லை. தனியாக வண்டி ஓட்டுறது கூட கஷ்டம் தெரியுமா? தனியாக சில நேரங்களில் தனியாக பைக் ஓட்டும் போல பயமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பஸ் தனியாக போனால் அவ்வளோ கஷ்டம், பயமாக இருக்காது. ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஹெல்ப்பரு, இந்த கிளீனரு, ஓகே, அதில் கண்டக்டரு தேவையாங்கய்யா. போகட்டி போனக்கொட்டே ஒரு இருந்து போனேன். ஓகே, அடுத்த என்னடா இது புக்கு நைஸ் சமூகத்தில். ஐயோ, சிசிடிவியில் பேய் தெரிஞ்சிச்சு. ரைட்டு, பேய் பஸ்ஸு ஆடி ஆயிடுச்சு. இப்போ பேய் இல்லை எப்படி? இங்கே பொண்ணு இருக்குங்க.
எங்களுக்கு பொண்ணு இருக்குது. ஓகே மேடம் மேடம் வாங்க ஏறுங்க 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 ஏறுங்க. அம்மாடி அழகு பொம்மாயி. ஓகே போங்க போங்க மேடம் போங்க போங்க. உள்ளே போய் உட்காந்துச்சு. டிரைவர் சீட்டில் பக்கத்தில் உட்காந்தானா டிரைவர் ஸ்பீடாக வண்டி ஓட்ட முடியும். உள்ளே உட்காந்துக்கிட்டா அங்கே தானே பேய் இருந்துச்சு. பிரம்மானிசமாகவே இருக்குது. ஓகே டோரை க்ளோஸ் பண்ணு. வண்டியை கலப்போம். இருக்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சே வரத பாட்டு பண்ணுமா. பஸ்ஸில் கேட்கக்கூடிய இதமான பாடல்கள் அப்படின்ட்டு பிளே லிஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி தான் பஸ் டிரைவர் என்ன பண்ணுவாங்க. நான் அப்போலாம் ஸ்கூல் படிக்கும்போது கவர்மெண்ட் பஸ் தான் போவேன். கவர்மெண்ட் பஸ் தான் வருவேன். பண்ணாவும் பஸ் டிரைவர் வந்து அவன் காசு போட்டு உள்ள எம்பி செட்டப் வச்சிருப்பான், பாட்டு செட்டப் வச்சிருப்பான். அதில் வந்து பென்ட்ரைவ் போட்டிருப்பான். பென்ட்ரைவ்னா இந்த அப்போ வந்து பென்ட்ரைவ் வந்து காஸ்ட்லி. ஓகே அப்போலாம் 1 GB 2 GB பெரிய விஷயம். ஆனால் மெமரி கார்டு அடாப்டர் போட்டு மெமரி கார்டில் பாட்டு ஏற்றி அதில் போட்டு பாட்டு கேட்டு இருப்பானுங்க. அது போவோம் காலங்காத்தாலே பாட்டை போட்டு அப்படியே தூங்க வச்சு கூப்பிட்டு போவான். தம்பி அது ஏறுப்பா தம்பி. பொண்ணா இது வாங்க வாங்க. குட் ஈவினிங் டிரைவர். நைட் ஆயிடுச்சுமா இது. அம்மா மேடம் எங்கே போகிறீங்க, எந்த இடத்துக்கு போகிறீங்க சொல்லவே இல்லை. டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு போகிறேன். எத்தனை டிக்கெட் வேணும்? மேடா ஒன்றும் தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடுச்சு. மேடம் ஏதாவது ஹெல்ப்லாம் சொல்லுங்கள். ஓகேவா எந்த ஹெல்ப் பண்ணாலும் பரவாயில்ல. கொஞ்சம் என்னடா இது ரத்தக்கரை இருக்குது. எப்படி ரத்தக்கரை வந்துச்சு? சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயன்படுத்தணும். அடி என்னடா இது டேய். சவுண்ட் எஃபெக்ட் அடைச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. பாருங்க பேய் கை வச்சுட்டு போயிடுது. ஆனால் மறந்துச்சு. நிஜமாக பேய் இது வேறு பிரம்மையா இது. பேய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது. பசிசியில் பாதிச்சு இப்போ இதில் பண்ணுது. சரி போவோம் என்ன பண்ணுறது. பஸ்ஸு ஓட்டணும் வந்தாச்சு. ஓமா ஊர்கோலம் பூலோகம் எங்கெங்கும் பஸ்ஸுக்குள்ளதான் பேய் இருக்குது. பேய் தான் நெக்கில் பண்ணுது. பஸ்ஸை 2 பொண்ணு இருக்குங்க. ஏன் எதிர 2 பாப்பா கை வச்சா என்ன தப்பா. ஐயோ சாரிங்க பாடிக்கிற மறக்கிட தேவலா பாட்டு பார்த்தேன். மனம் திரும்பு. பாருங்க பஸ்ஸா டேய் பயந்து போகிறான் பஸ்ஸை பார்த்து. டேய் நோவா பணத்தினே போகிறான். இந்த பஸ்ஸில் என்னமோ இருக்குது அது மட்டும் தெரியுது. இந்த வீட்டில் பேய் இருக்கு. அவங்க ஆளே தெரிஞ்சிருக்கு போடா. அவன் இந்த பஸ் வேணா எஸ்கேப் ஆயிட்டான். ரைட்ரா என்னடா இது ஒருத்தனானா வந்து அங்கங்கே திடீர்னு ரத்தக்கார வருது. பேய் சிசிலி முடிஞ்சு காட்டுது. அவனா பயந்து ஓடுறான். என்னவா இருக்கும் பேய்க்குள்ள பஸ்ஸா இல்லை பஸ்ஸே பேயா ஒரே புரியடாது. ஓகே பஸ் ஸ்டாப் வருது. போகலாம் போகலாம் போகலாம். இருக்க வந்து புக்கிங் இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் வேணும் இல்லையா. யாரும் இறங்காதீங்க. எனக்கு டிரைவருக்கு துணையாக இருங்க. பேட் வைப்பாக இருக்காது பஸ்ஸில். எனக்கும் பேட் வைப்பாக தான் இருக்குது கேம் ஆரம்பிச்சது இந்த பஸ் மேலே. 2 பேரும் வாங்கிட்டாங்களா? தேங்க்யூங்க. ஓகே வெல்கம். யூஆர் வெல்கம். ஆனால் 2 பேரும் ஒரே ஸ்டாப் வாங்கிட்டாங்க. இப்போ நான் எப்படா தப்பிக்கிறது பஸ்ஸில் இருந்து போய்கிட்டு இருந்து. என்னடா இது எஃப்எம் வீடியோ வேறடா விட்டு அதுவும் பேய் பாட்டு வச்சுருக்கீங்க. ஓகே இதோ ஒரு பேட் வைப் மாதிரி செட் பண்ணியிருக்கானுங்க. அதே மியூசிக்லாம் கேட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பாவம் என்ன பண்ணுற போது பேய். இது 666 கிளம்ப இருக்கியான். ஏய் என்னடா இதுவோ ஒரு பேய் கேமு. இந்த நம்பரும் கொஞ்சம் வில்லங்கமாக நம்பரு. என்னது இது என்ன பண்ணுறது ஏற்றிக்கலாமா? சரி ஏற்றுவோம் வாங்க சார். பார்க்க ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. சார் எந்த ஊருக்கு போகிறீங்க சார்? டேய் எந்த ஊருக்கு போகிற சொல்லிட்டு போனாலே இதில் உட்காந்துடான். நல்ல வேலை சார். ரொம்ப நன்றி சார். நான் கூட தனியாக போகிறது கஷ்டப்பட்டேன். நீ பக்கத்தில் எதுலேயே இருக்கீங்க கொஞ்சம் பயமே இல்லாமல் இருக்குது சார். நான் கூட தனியாக போகிறேன்னு பயமாக இதுவாக இருந்துச்சு. அதில் துணைக்கு ஒரு ஆள் வந்துருக்கேன் சார். துணைக்கு வந்து தேங்க்ஸ் சார். நம்ம தனியாக போகிறோம் இல்லையா அதான் துணைக்கு இருக்கணும். நம்ம பயப்படக்கூடாதுன்றதுக்காகவே ஐயாவும் உங்களுக்கு துணைக்கு வராது போல இருக்குது. ரொம்ப நன்றி ஐயா. யார் ஒரு கண்ணாடி பற்றி நான் பார்க்க திடமாக இருக்கேன். எம்டி பஸ் நோ குட். ஓகே கேட்டுமா என்ன கொடூரமா இருக்கு. நான் ஆளை பார்க்கவே வித்தியாசமாக இருக்கேன். ஒரு போஸ்ட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் சொல்ல போகிறா. டேய் பார்த்துப்படா. ஏங்க இவன் நடுராத்திரில் கூலிங் கிளாஸ் மாட்டு வந்திருக்கேன். ஆள் பார்க்க ட்ரெஸ்ஸும் சரி கிடையாது சார். நீங்கள் பார்த்து இருந்துக்குங்க சார். பார்க்க திருட மாதிரி இருக்கேன். ஓகே உஷாரையா உஷாரு. அதான் நகரத்தில் தாட்டி போட்டுறோம் பார்த்துங்க. இது அடா சிசிடிவி இடமும் வந்துச்சு இப்போ. டாய் மொத்தக்கூடாது. கரண்ட் லைட்டு போயிடுச்சு உள்ளுக்குள்ள. ஆனால் பொறுப்பு இருந்து டேய்
ரைட்ரா ரைட்டு சுற்று போட்டாங்கடா சுற்று போட்டாங்க ரைட்டு அருமை. எப்படி இந்த பேயிடும் தப்பிக்கிறது சார்? வண்டியை திரும்ப கோயிலில் விட்டு பூஜை போட்டு வந்துடலாமா? எதுக்கு இப்ப பூஜை? வண்டிக்கு எதுவும் ஆயிரக்கூடாது தான். அப்ப உனக்கு எதாவது பரவாயில்லையா? எனக்கும் எதுவும் ஆயிரக்கூடாது தான். ஏக்கு பார் என்ன பேய் இருக்கா திரும்பி பார். ஏக்கு பார் பேய் இருக்குதா திரும்பி பார். திஸ் இஸ் மை ஸ்டாப். ஏண்டா அதுக்கு முன்னாடி வந்து காட்டி வேணா நீயே பைத்தியம். பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. பாத்துல குளிர் நினைச்சேன். பார்த்தா திகா இருக்கு. இவனுக்கு பயந்து வேற வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். டக்கு நிற்காங்க மூவ் பேடி வந்து பக்கடாவாது. சாரி எனக்கு தெரியாது. ஓகே வண்டி வந்தாச்சு ஒன்று எத்தாச்சு. 700 ஸ்டாப்பிங் அது. 700 ஸ்டாப்பிங் இருக்கா? ஊருக்கு பேர் ஆக மாட்டாங்க, நம்பர் வச்சிருக்கானுங்க ஸ்டாப்பிங்க்கு. நடக்கிறது தேசமாக இருக்கு. இதில் பண்ணுவான் காட் ஹெல்ப்பியா. ஆனால் அந்த சார் பாருங்க, அவர் தாங்க நல்ல மனுஷன். ஓகே அவர் தாங்க இங்கே தனியாக போகக்கூடாதுன்னு கூடவே வராது. அப்படி எத்தனை ஸ்டாப் நிற்க மாட்டேது. அப்படி கூடவே வராது. அப்படி நம்ம சொன்னால் இவன் நம்ம கூட வரணும். அவ்வளோ அப்படி இருப்பானோ இல்லை? இந்த மாதிரிலாம் பஸ்ஸில் பல பேர் வருவானுங்க. இதுமாதிரி சம்பவம் நடந்திருக்கிறது. ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்களின் கற்புக்கே அந்த காலத்தில் வந்து ஆபத்து நடக்குது. ஓகேவா? இன்னொருத்த வந்திருக்காரு. ஐயா ஓப்பன் த டோர் ப்ளீஸ். ஓகேப்பா இன்னொருத்த தொலைக்கு வந்துருக்காருப்பா. இனிமேல் பேய் பயமும் இல்லை ஒன்றும் பயமும் இல்லை. இதுவே 2 பேர் கடா. அப்புறம் எங்கே பேய் வரப்போகுது? சார் வாங்க சார், டிக்கெட் வேணுமா? சார் டிக்கெட் எடுத்துங்க. ஆள் பார்க்க இது பாருங்க. தொடைக்கு ஆளுன்னு நினச்சேன்டா. கடைசியில் பார்த்தா தொடைக்கு பேயை கூப்பிட்டுருக்கேன்டா நான். ஏன்னா தொடைக்கு தெய்வம் வரும் பார்த்தா பேய் வந்திருக்கு. இது தொடைக்கு வரலைங்க. பேய் எப்படி தப்பிக்கிறது இருந்து பார்த்தேன். நம்மளை சிசிடி தெரியுதா பாருங்க, தெரியுதா? சீட்டில் உட்காந்துருக்கு பேய் தெரியுது. வந்து பார்த்துட்டு இருக்கு. ஆடா மீசில் பயமாக போகிறீங்க, பார்க்க பயமாக இருக்காடி. ஆயினா பயந்தவனா நான். வண்டி விட்டுலாமா? விட்டு ஓடிடலாமா? வண்டியை திருப்பி போயிடலாமா? திருப்பி போக முடியுமா? வண்டியை திருப்பி போக முடியுது சார். இதே பசங்க இறக்கி விட்டுறேன். சரி இறங்கி ஓடி போயிருங்க ப்ளீஸ். அப்படியே ஓடி போயிருங்க. பயமாக இருக்கு. வண்டி போகலாமா? இப்போ கேம் நிற்குமா? கேம் கரெக்டாக போகணும்னு தெரியலையே. நீங்கள் பாருங்கள், அது அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களே பார்க்குதுங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் நிறுத்துறேன். அப்படியே ஓடி போயிரு. ரைட்டு. மொத்தம் 4 எண்டிங் இருக்கு போல. இது 2வது, இது ஒரு எண்டிங் போல இருக்குது. நாங்க இது திரும்பி பார்த்து குத்தமா பொக்குடு மயமத்துக்கு கை பண்ணிடுச்சிங்க பேய். அடா கடவுளே. சரி ஓகே. என்ன பஸ் ஸ்டாண்ட் நிறுத்துதான் பிரச்சனை? எவனுமே ஏற்றாம போயிட்டா நான் கடத்துல பேய் ஏற்றலாம் பிரச்சனை. எவனுமே ஏற்றலாம் நான் கடத்துல சொல்றது. எவனுமே பேய் வராது இல்லை, ஜெயிச்சிடலாம்ல. இந்த வாட்டி நான் பண்றோம் பேய் எதுவுமே இல்லை. ஓகேவா? நம்ம பாட்டு நாளைய பார்க்குறோம். ஓகே சோல்ஜர்ஸ் நீங்கள் பாருங்கள். ஓகே நீங்கள் வந்து ப்ராப்ளம் இல்லை. எவனுக்குமே நிறுத்த போகிறதில்ல. எவனுக்குமே நிறுத்த போகிறதில்ல. எந்த பசனுக்கு போகிறதில்ல. உனக்கு பாரு ஆல்ரெடி வண்டி நான் நட்டத்தில் போகலாம் பரவாயில்லரா. எங்கே நிறுத்த போகிறதில்ல. போயினே இருப்பேன் நான் பாட்டுன்னு. பஸ் ஸ்டாண்டு வருதா? மாட்டான் இங்கே பாருங்க காரணம் போகுதுங்க. ஆனால் இவனெல்லாம் பேய் ஒன்றும் பண்ணல, நம்மளை மட்டும் போட்டு இது பண்ணுது. அந்த பக்கம் போகாத, சிக்கலாயிரும். செக்யூரிட்டி அதான் எனக்கு தெரியும். தம்பி செக்யூரிட்டி கேமரா ஒன்றும் நோக்காது. ஓகே சீக்கிரம் பஸ் ஸ்டாண்டு வா. பஸ் ஸ்டாண்டு எவனுமே ஏற்ற போகுது. எவனுமே ஏற்றிக்க போகிறதே இல்லை. பாருங்க டிக்கெட் நஷ்டமானும் பரவாயில்லரா. எவனும் ஏற்ற போகிறடா. நாடு பஸ் ஸ்டாண்ட் எவனுமே இல்லையா? ஓகே இல்லை இங்கே நிறுத்த முடியாது. கிளம்பு. சரி சத்தம் இருக்குது. தெரியும் நீ பேய் எதனா மூஞ்ச தெரியும்டா. தெரியும் மூஞ்ச கட்டலாம் கிளிக் பண்ணலாம் எனக்கு தெரியும்டா. இப்போ நீ சப்பே ஆயிட்டடா. எவனும் ஏற்ற மாட்டான். வர்றா நீ கேவனையும் ஏற்றலை. ஏற்ற முடியாது மேடம். சாப்பிட்ட பிடிச்சிப்போ அப்போ தான் புத்தி வரும். எவனும் ஏற்ற மாட்டான். பேய் சிலிமிஸ்மா பண்ணுற நீ. இது ஆட்டு தெரியாத பேய் இது மாதிரி தான் பிரச்சனை ஆயிடுச்சு. எவனும் ஏற்ற போகிறதில்ல பாரு. அடு அது மான் பேய். நான் ஆடு பேரை பார்த்தேன்னா மான் பேய். பஸ்ஸுக்குள் மான் பேய். மான் கறி தெரியும். மான் பேய் இன்னைக்கு அதான் பஸ்ஸு கிடையாது. ஆய்வுக்காக இது போடு. ஆய்வு பண்ணுமா? பஸ் ஏற்ற முடியாது. கப்பு சிலிமிஸ் நிறைய பண்ணிக்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஏத்தனா தானே பேய் வரும். அதுக்கப்புறம் எப்படி வரும் பார்த்துக்கிறேன். நீங்கள் இந்த பொண்ணுங்க மேலே டவுட் ஆகுதுங்க. அந்த பொண்ணுங்க வரும் காட்டில் பொண்ணுங்க வரும்போது தான் பேய் சார பண்ணுது. அதுவுமே டவுட்டாக இருக்குது. கவனமே ஏற்றக்கூடாது. நீங்கள் காட்டி ஓலா ஊப்பர் பிடிச்சிப்பாங்களோ. ஓலா ஊப்பரில் பேய் அப்படின்ட்டு. அடுத்தது யாருங்க? அந்த பயந்தவங்க வந்தனா நீ டேய் நான் ஏற்றவே மாட்டான். ஏன்னா ஏற்ற சொன்னது அடையா அவங்க வர்றாங்க. இந்த வாட்டி பாருங்கள். முன்னாடி பேய்கிட்டு தப்பிக்கிறோம்.
குட் எண்டிங். நல்ல 4 எண்டிங்கில் கண்டிப்பாக அது குட் எண்டிங்காக அமைய போகிறது பாருங்க. கரெக்டாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் தப்பிக்கும். அப்போ என்ன பஸ் எவனும் இல்லையா? எவனும் ஏற்ற போகலா. எவனும் ஏற்றுறதுக்கு எவனும் இல்லை, இறக்குறதுக்கு எவனும் இல்லை. ஏன் பஸ்ட்டு ஏதோ சூப்பர் மார்க்கெட்டா, பெட்ரோல் பங்க்கா? இவனை பார்க்கவே பண்ணாட இருந்தது. தலைவாக்கே C6 தலைவா பாட்டி ஹெல்ப் பண்ண பாட்டி கடை கிளம்பு பாய். பாட்டி வெட்டி இப்போ என்ன எத்த முடியாது கிளம்பு. அவ்வளோதானா? இவர் பயன்டா அட்ட கடவுளே. ஏங்க இதுவும் குட் எண்டிங் இல்லைங்க. என்னன்னா தலைவன் வாங்கிட்டு யாரையுமே ஏற்றல, சுத்தமாக கலெக்ஷன் காட்டலன்ட்டு தான் வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க. ஓகே வேலை போனா உசுருக்குதுல, அதை வச்சு ஆசைப்பட்டு கேட்டுட்டு தான். கெட்டத்துலேயும் ஒரு நல்ல எண்டிங். மொத்தம் 4 எண்டிங்கில் 2 எண்டிங் பார்த்தாச்சு, 2 எண்டிங் இருக்குது. கண்டிப்பாக அடுத்த 2 எண்டிங்கில் ஒரு எண்டிங் நல்ல எண்டிங் ஆகுன்னு நினைக்கின்றேன். இப்போ என்ன பிரச்சனைனா கடைசி ஏற்றினால தான் பேய். அவனை ஏற்றாமல் போயிட்டோம்னா மேபி ஜெயிச்சிடலாம். துணைக்கு ஒருத்தவன் சார் ஒருத்தர் வந்தால் தெரியுமா, அவரை ஏற்றிக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக வண்டி ஓட்டே போனால் பேயை மட்டும் ஸ்கிப் பண்ணி ஏற்றாமல் விட்டுறலாம். இதுதான் பிளான். இது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம்னா கரெக்டாக ஜெயிச்சிடலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் திரும்பி பார்க்க கூடாது. முன்னாடி திரும்பி பார்த்தா தான் வந்து அட்டாக் வந்துச்சு. ஸோ அதனால இப்போ திரும்பி பார்க்க வேண்டாம், ஸ்ட்ரைட்டாக ஓட்டே போவோம். ஓகேவா? ஓகே தலைவன் வந்துட்டாங்க பாருங்க. வாவ் தலைவன் வருகிறான். வாங்க வாங்க. இன்னும் சஸ்பீஷியஸாக இருக்குது. டேய் நினச்சேன்டா அப்பயே நீ தான் ஒரிஜினல் பேய். பார்த்தீங்களா பின்னாடியே பேய் நின்றுக்கிட்டு இருக்கு. 666 போடும் போது நினச்சேன் இவன் தான் அந்த பேய்க்கு மாஸ்டர் போலது தெரியுதுங்க. பாருங்க நினச்சேன்டா இவன் தான் அந்த பேய்க்கு மாஸ்டர். அடா பாவி நீ என்னமோ நல்லவன் நினச்சிக்கிட்டு ஐயாலாம் சொல்லடா உன்னை. பார்த்தீங்களா பே நிற்கிது. இப்போ இவன் ஏறானா அப்புறம் அது ஏறும் போல, புரியுதுங்களா? ரைட்டுக்கு பாருங்க அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அட கடவுளே போன வாட்டி அதை கவனிக்க முட்டேன்னு அப்பயே சந்தேகம் இருந்துச்சிங்க. இந்த 666 பேர் போடும் போது நம்ம ஏற்றுவேன் இருடா, நம்ம ஏற்றாம போகிறேன். வண்டி விட்டு ஏற்றா உண்டு. நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. அப்பயே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பயே சந்தேகப்பட்டிருக்கணும். பாய் போயிட்டு பாய். ஓகே பாடி எவன் ஏற்றாம முட்டது பெரிய விஷயம். சார் அந்த பேர் இருக்கும் போல, அவனையும் ஏற்றாம போயிட வேண்டியதான். நல்லவன் மாதிரியே இருந்தாங்க அந்த ஆள். உண்மையை நிஜமா நல்லவன் மாதிரியே இருந்தான். நான் நல்லவன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல ஐயா கூடவே வராரு அப்படின்ட்டு. அப்புறமா தெரியுது இவட தில்லு முள்ளு என்னென்ன அப்படின்ட்டு. தில்லு முள்ளு உள்ள முல்லாம் கல்லு முள்ளு 1000. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத. பார்த்தீங்களா இங்கே ஏகப்பட்ட இருக்கு தெரியுதா? அங்கே ஒன்று இருந்துச்சா பஸ் ஸ்டாண்டா, இங்கே இங்கேருந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. எவன் இழிச்சா அவன் வருவான் அவனை காலி பண்ணுவான் பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. சில்வன் சிறுத்தை சிக்காதுலி. ரெக்கார்ட் பண்ணுறேன் அர்த்தம். ஓஹோ பேய் பின்னாடி உட்காந்து வந்துடுச்சு. பேய் பின்னாடி தான் இருக்கு. ஏற்றவே இல்லை. எப்படி பேய் பின்னாடி இருக்குன்னு தெரியலையே. பார்த்தீங்களா இட்லாம் ஆஃப் ஆயிடுச்சா? ஏங்க பேய் இப்படி தான் பின்னாடி பருதான் வரதான் செய்யும் போல. மாதிரி கண்ணு திருடன் அவன் தானே இது. வாப்பா தம்பி வேணாப்பா தம்பி, வண்டியில் பேய் இருக்குப்பா, நீ காயாடப்பா தம்பி ஓடி போயிருப்பா. எப்படி திரும்பி பார்க்கவே மாட்டேன். சத்தம் கேட்குது தெரியுதுங்களா? இதெல்லாம் வண்டி ஏற்ற வேணும். பேய் வந்து உள்ள சத்தமான கேட்குது. பேய் சத்தம். பேய் வந்துருச்சுன்னு அர்த்தம். எப்படியோ உள்ள உட்காந்துக்குது. திரும்பி பார்த்தா பேய் வந்து பேங்க் அட்டாக் பண்ணுவோம். திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்கவே மாட்டேன். திரும்பி பார்க்க பார்த்துட்டு ஏறிச்சா? ரைட்டு ஏறிச்சு. பேய் ஏறிச்சு. நான் திரும்பி பார்க்க மாட்டேன்டா. பலதான்றா பிரச்சனை. லைட் ஆனாடு முன்னாடி பண்ணுற லைட் ஆனாடு எவ்வளோ தூரம் போகதான் போகிறேன். கிடி பேய் நான் இன்னும் நினச்சி திரும்பி பார்க்கவே மாட்டேன். வண்டி கடைசியாக டிப்போக்கு போகவே நிறுத்தவே மாட்டேன். டிப்போ வண்டி போய் இறங்கட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் ஒருவாடியே போகிறேன், டிப்போடே போக மாட்டேங்குது. ஓகே இதே வேலை செய்யலை. லைட்டு காணாம மாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சா? ஹார்ட் பேய் இருக்குது. பஸ் ஸ்டாப் இருக்கா? ஓகே இந்த இடத்துல பல இடத்துல அந்த பேய் இருக்குது, புரியுதுங்களா? ஒரு இடத்துல இல்லை. இன்னும் நிறுத்துறமான்றா, இன்னும் நிறுத்தமான்றா. எப்படிங்க இது? என்ன இது பயமாக இருக்குது. ஏன் எப்படி குட்டடிங் கொடுக்குதுன்னே தெரியலிங்க. இந்த ஃபயர் ரைஸ்லையாவது ஏதாவது ஒரு எண்டிங் ஒழுங்காக இருந்துச்சு. இதில் என்ன எண்டிங்னே தெரில. பார்த்தீங்களா இந்த பேய் நிற்கலாம் பாருங்க. இருந்தாலும் அங்கே உருமாறு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற பேய் வந்தோம். நிறுத்தலாமா போயிடலாமா? நிறுத்தலாமா வேண்டாம். போ கிளம்பு. நீ ப்ளீஸ் சொன்னா எனக்கு காலையில் வந்து தான் சரி நிறுத்த மாட்டாங்க. போடா
ஏன் அப்போ பேய்கிற மாதிரி தெரியுது உட்காந்து அதிகமாக போய் உட்காந்துருப்பான் முடியாது கிளம்பு. இதெல்லாம் புதுசாக இருக்குங்க. இதெல்லாம் வந்தல முன்னாடி சரி இங்கே பாருங்க அப்பயும் பேய் இருக்குங்க. பாருங்க தெரியுதா தலையாடுறதுக்கு பாருங்க. என்னடா இது எனக்கு திரும்பி பார்க்கலாமா? ஏன்னா பஸ்ஸு ஃபுல்லாக பேய் இருக்குங்க. ஓ அதை அவனை ஏற்றனாலும் பேய் வரதான் செய்யும் போல். ஆக்சுவலி 2 விதமான பேய் இருக்குது. ஒன்று இந்த மான் பேய் தான் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். இன்னும் இந்த மாதிரி பேய்ங்க இந்த ஹியூமனாய்ட் பேய்ஸ் நம்ம புட்டல் போன பார்த்து தெரியுமா அந்த மாதிரி பேய்ங்க. இதுதான் பின்னாடி திரும்பி பார்க்கலாமா நம்பி பயமாக ஒரு வேணாம் திரும்பி பார்க்க வேண்டாம். சிசிடிவியே பார்த்துப்போம். பாருங்க பஸ்ஸு ஃபுல்லாக பேய் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த பஸ்ஸுக்குள்ளே ஆல்ரெடி பேய்ங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளேயுமே பேய் இருக்குது. இல்லா போகண்டா டிப்போ போய் நிறுத்துவேண்டா இன்னும் முடியல டிப்போ போக நிறுத்துவேண்டா. டிப்போ போனதுக்கப்புறம் அதெல்லாம் சாய பார்க்க கடவுளே என்ன இது? டின்னர் டியர் டின்னரா? இது டியர் டின்னர் இல்லை டியருக்கு டின்னர். ஓகே சொல்லுங்க கடவுளே. இந்த கேமில் எப்படி பார்த்தாலும் மொத்தம் 4 எண்டிங் போல். எந்த எண்டிங்குமே குட் எண்டிங் கிடையாது, எல்லாமே பேட் எண்டிங் தான். ஓகே ஒன்று நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து அந்த பேடி திரும்பி பார்த்தா அட்டாக் வர எண்டிங் ஒன்று. இன்னொன்று வந்து அந்த ஃபயர் தூக்கிடுவாங்க அந்த எண்டிங் ஒன்று. மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வின்னர் டியர் டின்னர் எண்டிங் ஒன்று. 4 எண்டிங் இருக்குது. அந்த எண்டிங்கில் காட்ட முடியாது. நான் வாழ சொல்லிடுறேன். என்ன எண்டிங்னா வண்டி கார் வந்து குறுக்கு முறுக்குன்ட்டு அந்த கார் வண்டி ஓடியாதீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா இந்த அழைக்க தாக்கில்ல கிளம்பு அப்படின்றாங்க. ஆக்சுவலி அதுவும் பேட் எண்டிங் தான். இந்த கேம் பொறுத்த வரைக்கும் 4 எண்டிங் பேட் எண்டிங் தான். இந்த கேம்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்க இருக்காரு கேம் பிளேயும் போடுவாரு அப்படின்னு வந்து சொல்லுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி கேம் பிளேஸ் பிடிச்சிருந்தா சொல்லுங்க. நான் அடுத்து போட்டுறது இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்றேன். என்ன பண்றது சொல்றது, எனக்கும் லைவ் பண்ண ஆசை, லைவ் செட்டப் இல்லை. இது நீங்க இந்த கேம் பிளே நல்லா ஓடிச்சுனா தான் எனக்கும் நம்பிக்கை வரும். ஓகே கேம் பிளே போட்டா பார்ப்பாங்க அப்படின்ட்டு. மற்ற வீடியோஸை விட கேம் பிளே வீடியோஸ் ரொம்ப லோவாக தான் போகுது. ஸோ அதான் நான் நித்தியம் வச்சிருந்தேன். ஸோ வந்து பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மெசேஜ் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தொடர்ந்து இந்த ஷோ தொடர்ந்து பண்ண முடியும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரி என்ன கேம் வந்து கேம் பிளே போகலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நானும் அடுத்த ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.